நாங்க ஒரு நாள் பர்கர் கிங்ல சாப்பிட்டுட்டு வெளியே இருக்கிற வைல்டு செரிஸை பார்த்து பேசிட்டு இருந்தோமா, அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க. நாங்க யாரை பார்த்தோம் தெரியுமா? நம்ம ஊர் மயிலுங்க. பார்க்க பிரம்மாண்டமா அழகா சூப்பரா இருந்தது பார்க்கவே. நாங்க யூகேல இப்படி ஒரு மயில் இவ்வளோ கிட்ட பார்ப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்த உடனே மனசு அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா நம்ம ஒரு மயில் அழகே அழகுதான். நாங்க வேல்ஸ் ஸ்னோடோனியை பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம். அங்கதான் சர்வீசஸ்ல சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பர்கர் கிங்குக்குள்ள போனோம். நாங்க உள்ள போகும்போது நாங்க இந்த பேர்டை நோட் பண்ணல. ஏன்னா இவங்க சர்வீசஸ் ஃபுல்லாவே இவங்க சுத்தி வராங்க போல. பக்கத்துல ஏதோ எஸ்டேட் இல்லைன்னா கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இவங்க அங்க இருந்தா தப்பிச்சு இங்க வைல்ட் லைஃப்ல வாழ்றாங்க. பல வருஷமா இந்த மயில் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு கூட்டமா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சர்வீசஸ்ல இவங்க ரொம்ப தைரியமா காரு வேன் எது வந்தாலும் அவங்க பாட்டு சுத்திட்டு இருந்தாங்க. பேர்ட் எதோ எதிர்பார்க்குதுன்னா நம்ம கடையில இருந்து வெளியே வரும்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொண்டு வருவோம்ல, அதை போட்டு அதை சாப்பிட ரெடியா இருக்கு. அங்க இருக்கிற சுத்தி முத்தி இருந்த புழு இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு போல. ஸோ யார்கிட்டையும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டா அவங்க கூடவே நல்லா பழகிட்டு இருந்தது. நாங்க அதை பார்த்த உடனே நாங்க இவங்களுக்கு போடுறதுக்காகவே மறுபடியும் உள்ள போய் ஒரு கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு கொஞ்சம் ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வெளியே கொஞ்சம் அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஃபீட் பண்ணும்போது அது நல்ல கிட்ட பழகுச்சு. அது கொஞ்சம் கூட பயப்படல. நான் நம்ம ஊர்ல மயில் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம கிட்ட போகும்போது குடுகுடுன்னு ஓடிடும். நான் ஜூல எல்லாம் பார்த்துருக்கோம் கொஞ்சம் கிட்ட. ஆனா இவ்வளோ கிட்ட அதுவும் எந்த ஒரு வேலியுமே இல்லாம நான் பார்த்ததே இல்லை. அதுவும் யூகேல இதை நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த மயில் இதுதான். பார்க்க எவ்வளோ அழகு. என்ன இருந்தாலும் நம்ம ஊர்ல எவ்வளோ பேர்ட்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு பீகாக்கு ஈடே ஆகாது. இப்ப நாங்க நிக்கிறது கார் பார்க்கிங் ஏரியா. இங்க ஃபுல்லாவே அவங்க சுத்தி வராங்க. இங்க இருக்கிற மக்கள் இந்த பீகாக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. அதனால யாருமே கார் பார்க்கிங்ல இருந்து கார் எடுக்கும் போது இதை பயம்புறுத்துற மாதிரி ஹார்ன் அடிக்கிறதோ விரட்டுறதோ இல்லையோ. இது நகர்ற வரைக்கும் அங்க கார் எடுக்காம பாவம் எல்லாரும் வெயிட் பண்ணி தான் போனாங்க. இந்த மயிலுக்கும் கொஞ்சம் சேட்டை அதிகம். ஏன்னா யாரெல்லாம் கார் பார்க்கிங்ல இருந்து கார் எடுக்கிறாங்களோ அவங்கள கார் எடுக்கவே விடல. வேணும்னே போய் கார் முன்னாடி போய் நின்றுட்டு அவங்கள கார் எடுக்க விடாதபடி பண்ணிட்டு இருந்தது. அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போனாங்க. ஏன்னா இங்க ஹார்ன் அடிக்கூடாது, அது விரட்டெல்லாம் கூடாது. ஸோ இது அந்த ஏரியாவை அதோட ராஜாங்க மாதிரி நடத்திட்டு இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகு. பார்த்த உடனே அவ்வளோ மனசு சந்தோஷமாயிருச்சு. கொஞ்ச நேரம் நம்ம இந்தியா போன மாதிரி தான் இருந்தது. மயில் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இன்னைக்கு நாங்கள் வந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் மயில் பின்னாடியே சுத்திட்டு இருந்ததுனால போக வேண்டிய இடத்துக்கு போகல. ஸோ பக்கத்துல ஒரு ரிவர் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். நல்லா அங்க போலான்னு சொல்லிட்டு காரை பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு நாங்க உள்ள ட்ரெயில் வாக் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீ படிச்சாதானே அப்பதான் வழி இருக்குல்ல. அந்த ரிவரை பார்க்கறதுக்குள்ள பெரும்பாடாம போயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன ட்ரெயிலு அது மலைக்குள்ள ஏத்தமும் இறக்கமா கொண்டு போச்சு. அது வரை காலையில் நல்ல மழை, அப்படினால ஃபுல்லா சேறு சகதியமாயிருச்சு. அது இறங்கி போறதுக்குள்ள பெரும் பாடுதான். என் பையன் தான் என் கையை பிடிச்சிட்டே கூட்டிட்டு போயிட்டு இருந்தான். இந்த மரம் அப்படியே விழுந்திருக்கு. தெரியுதா எப்படி உடைஞ்சிருக்கு பாருங்க. நான் உடைஞ்சது மேல பாசி பிடிச்சிருச்சு. தெரியுதா தெரியுதா இப்படியே உடைஞ்சிருக்கு. இப்படி உடஞ்சி அப்படி விழுந்து பாசி பிடிச்சிருச்சு. ஆனால் இது அப்படியே நிற்கிது பாருங்க சீட்டு மாதிரி. பாய்ஸ் எப்போவுமே ரொம்ப கேரிங்கில், அதுவும் எஸ்பெஷலி அவங்க அம்மாவுக்கு. என் பையன் நான் வலிக்கிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பிடிச்சிட்டு போகிறான். அவனுக்கு வயசு 10 தான் ஆகுது. நாங்கள் அப்படியே நடந்துகிட்டே போகும்போது கொஞ்சம் தூரத்தில் நல்ல தண்ணி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரிவர் நல்லாவே ஓடிட்டு இருந்தது. எங்களுக்கு இன்னும் போக போக ரொம்ப செங்குத்தாக ஏற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம், ஒரு பர்டிகுலர் இடத்துல நின்று அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நின்றுட்டோம். அந்த ஆறு நல்ல தண்ணியோடு ஓடிட்டு இருந்தது. ஏன்னா நல்ல காலையில் சரியான மழை. என் ஹஸ்பண்டும் கிட்ஸும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அந்த தண்ணிக்கிட்ட போகலான்னு இறங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு தான் ரொம்ப பயம். ஏன்னா பயங்கரமாக வழுக்குச்சு. எல்லா இடமும் தொடர இடம்லாம் வழுக்குச்சு. விளையாடாதீங்க வாங்க. பயமா இல்லையா? இறங்கதான் ஒரு மாதிரி இருக்குல்ல. இதுல எப்படி நான் இறங்குவேன்?
எது நான் எப்படி ஏறுவேன்? எப்படியே என் ஹஸ்பண்டும் பையனும் ஹெல்ப் பண்ணி நானும் கீழே இறங்கிட்டேன். ஆனால் என் பொண்ணு இறங்கல, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருமான்னு சொல்லிட்டா. எப்படியும் கீழே போய் பார்த்தாச்சு, தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு ஓடிட்டு இருந்தது. உங்களுக்கு இப்படி ஏதாச்சும் ரிவர் தெரியும்னா சொல்லுங்க. நீங்கள் ஏதாச்சும் ரிவர் கிட்ட போய் விளையாடி இருக்கீங்களான்ட்டு. எங்களுக்கு அன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.